வணக்கம் மாணவர்களே, நாம் இன்றைக்கு இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வகுப்பு 8 தமிழ் 3ஆம் இடைப்பருவத் தேர்வு 2024 விருதுநகர் மாவட்டம் வினாத்தாளில் உள்ள 1 முதல் 16 வரை உள்ள கேள்விக்கான பதிலை நாம் ஏற்கனவே படிச்சிட்டோம்ல. சரி, ஓகே. இனி இந்த காணொளியில் 17வது கேள்வியிலிருந்து படிக்கலாம் வாங்க. 5 ஏதேனும் 4னுக்கு மட்டும் விடையளி. 17 யாருக்கு யமனை பற்றிய அச்சம் இல்லை? அதாவது மனிதர் அனைவரும் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க, உலக காக்கக்கூடிய இறைவன் ஒருவரே அப்படின்னு நம்ம மனசில் நிலைநிறுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு யமனை பற்றிய அச்சம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, 18வது கேள்வி போகலாமா? அயோத்திதாசரிடம் இருந்த 5 பண்புகள் யாவை? என்னெல்லாம் பார்க்கலாமா? 5 பண்பு. நல்ல சிந்தனை இருக்கணுமா, சிறப்பான செயலாக இருக்கணுமா, உயர்வான பேச்சு, ஒப்பான எழுத்து, பாராட்டத்தக்க உழைப்பு. இந்த 5 பண்பையும் பெற்றவங்க தான் யாருன்னா அயோத்திதாசர். சரியா? 19வது கேள்வி போகலாமா? 19 பா எத்தனை வகைப்படும்? அவை யாவை? பா 4 வகைப்படும். அவை 1 வெண்பா, 2 ஆசிரியப்பா, 3 கலிப்பா, 4 வஞ்சிப்பா. 20 எது பெருமையை தரும்? அதாவது காட்டு முயலை வீழ்த்துறதுக்கு நம்ம அம்பு ஏந்ததை விட யானைக்கு குறி வச்சு தவறிய வேல் தான் நமக்கு பெருமை தரும்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் எடுக்கக்கூடிய முயற்சி பெருசாக இருக்கணுமா, அந்த முயற்சி தான் நமக்கு என்னத்தை கொடுக்கும்னு சொல்கிறாங்க? பெருமையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சிச்சா அந்த கேள்வி? ஓகே. 21 கவலைகளை கவிஞர் எவ்வாறு உருவகப்படுத்துகிறார்? எப்படிலாம் இவர் உருவப்படுத்தியிருக்காரு பாருங்களேன். நெய், திரி, துண்டுகோல், கைக்குழந்தைகள், பூமி இப்படின்னு கவலையெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க? கவிஞர் உருவப்படுத்தி சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்த கேள்வி போகலாமா? 22 வேற்றுமை அணி என்றால் என்ன? அதாவது ஒரு 2 பொருள் இருக்குது, அந்த 2 பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறிட்டு அவற்றில் ஏதாவது ஒன்றை மட்டும் வேறுபடுத்தி காட்டுவது தான் என்ன அணினா வேற்றுமை அணி. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஓகே. இப்போ அந்த கேள்வியெல்லாம் நம்ம என்ன செஞ்சாச்சு? நல்லா படித்தாச்சு. சரி, இனிமேல் நம்ம அடுத்த காணொளியில் அடுத்த கேள்விக்கான பதில்களை பார்ப்போம்.